அத்தியாயம் 42. பல வருடங்களுக்கு முன்பு விக்ரம், தீரன் மற்றும் கவிதா மூவரும் ஒன்றாய் அனாதை இல்லத்தில் படித்தவர்கள். பெற்றவர்கள் யார் என்று அந்த சிறுவயது முதலே அறியாதவர்கள். தீரனும் சரி, கவிதாவும் சரி சுறுசுறுப்பானவர்கள். ஆனால் விக்ரம் மட்டும் சற்று பயந்த சுவாபம் கொண்டவன். படிப்பில் படு சுட்டியான விக்ரம் பள்ளியை பார்த்தால் கூட பயந்து ஓடும் சுவாபம் கொண்டவன். ஆனால் அவனுக்கு டாக்டர் படிக்க வேண்டும் என்று ஆசை. கவிதா அப்படி கிடையாது. யாரை கண்டும் பயம் கொள்ளாதவள், எதற்கும் அஞ்சாதவள். தீரனும் அப்படித்தான். யாரையும் எதிர்த்து நிற்கும் கவிதாவை கண்டுதான் தீரனுக்கு போலீஸ் ஆக வேண்டும் என்ற ஆசை வந்தது. பள்ளிக்காலம் முதல் அனைவருக்கும் வாழ்க்கை மிகவும் அருமையாகத்தான் சென்றது. ஆனால் கல்லூரி காலம் ஆரம்பிக்க தொடங்கியதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கமாய் பிரிந்து சென்றனர். தீரனுக்கு போலீஸ் ஆக வேண்டும் என்ற ஆசை வந்ததால் சாதாரண ஒரு டிகிரி படித்துவிட்டு போலீஸ் எக்ஸாம் எழுத சென்று விட்டான். ஆனால் விக்ரம் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்ததால் அவனுக்கு டாக்டர் படிக்க கவர்மெண்ட் சீட்டு கிடைத்தது. கவிதாவிற்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகம். நேஷனல் அளவில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடியவள் கவிதா. ஆனால் கல்லூரி படிக்கும் போது ஏற்பட்ட சிறு விபத்தினால் கவிதாவின் கால் எலும்பில் பிரச்சனையாகிவிட்டது. அதனால் அவளால் இனி ஓட முடியாது, விளையாடவும் முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டாள். ஓட்டப்பந்தயத்தில் பெரிய ஆளாக வேண்டும், ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் வாங்க வேண்டும் என்பதுதான் கவிதாவின் ஆசை. ஆனால் அவளின் ஆசை இப்படி நிராசையானதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதனால் பல நாள் அவள் அவளையே தண்டித்து கொண்டாள். அவளை சமாதானம் செய்யவே விக்ரமுக்கு பெரிய கஷ்டமாக இருந்தது. கவிதாவோ நம்மால் தான் சாதிக்க முடியவில்லை, சாதிக்க துடிக்கும் பலருக்கு உதவி செய்யலாம் என்று எண்ணி டீச்சர் ட்ரைனிங் படித்து பள்ளியில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அதே சமயம் அங்கு விளையாட்டில் ஆர்வமுள்ள பலரை அவளின் சொந்த செலவில் வெளியே அழைத்து செல்வது, விளையாட வைப்பது போன்று பல விஷயங்களை செய்து கொண்டிருந்தாள். அவர்கள் தங்கியிருந்த ஆசிரமத்திலும் விளையாட ஆசைப்படுபவர்களையும் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்களையும் பல இடம் அழைத்து செல்வாள் கவி. உதவும் மனப்பான்மை கொண்ட கவிதா யார் உதவி என்று வந்தாலும் இல்லை என்று சொல்லாதவள். எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருந்த நேரம் விக்ரம் அவனின் கல்லூரியின் இறுதி வருடத்தில் இருந்தான். அப்பொழுதுதான் கவிதாவின் பள்ளியில் படித்த இருவரும், ஆசிரமத்தில் இருந்த இருவரும் விளையாட்டில் நல்ல ஆர்வம் கொண்டு ஒலிம்பிக்கில் விளையாடும் வாய்ப்பு பெற்றிருந்தனர். எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு சாதாரண பள்ளியில் படித்தும் ஆசிரமத்தில் படித்தவர்களுக்கும் கிடைத்து இருக்கிறது என்று நால்வரும் பெரிய அளவில் பேசப்பட்டனர். இறுதியாக அடுத்த நாள் ஒலிம்பிக் செல்வதற்கு கிளம்ப வேண்டும் என நால்வரும் ஆசிரமத்தில் தனது துணிகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்த நேரம் வெள்ளை வேட்டி அணிந்த இருவர் கவிதாவை தேடி வந்தனர். அவர்களை இதற்கு முன் பார்த்திடாதவள் குழப்பமாய் அவர்கள் அருகே வந்தாள். என்னாச்சு, யார் நீங்க என அவர்கள் முகத்தை ஆராய்ந்தபடி கேட்டு வைத்தாள் கவிதா. நாங்க சிஎம் ஆளுங்க. ஓ, வணக்கம். சிஎம் உங்களை பார்க்க வர சொல்லியிருக்காரு என்றும் சொன்னார்கள். தமிழ்நாட்டில் இருந்து நால்வர் ஒலிம்பிக்கிற்கு செலக்ட் ஆகி இருப்பதால் அவர்களை பாராட்ட வர சொல்லி இருக்கிறாரோ என எண்ணிக்கொண்டாள் கவிதா. சரி, நாங்க வரோம் என அவர்களை அனுப்பி வைத்த கவிதாவோ இப்பொழுது மீண்டும் ஆசிரமம் உள்ளே வந்தாள். ஏய் பசங்களா, துணிகள்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எதையும் மறந்துடாதீங்க என பாசமாக அந்த நால்வரின் துணியையும் எடுத்து வைத்தாள். எடுத்து வச்சிட்டோம் என தலையாட்டியவர்கள் முகத்திலும் அவ்வளவு சந்தோஷம். இந்தியாவிற்காக விளையாட போகிறோம் என்ற ஆர்வம் அவர்கள் முகத்தில் வெளிப்படையாக தெரிந்தது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு அவர்களின் கடும் முயற்சியினால் கிடைத்திருந்தது. சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மள சிஎம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காராம். நம்ம சிஎம் வீட்டுக்கு போயிட்டு வந்து அப்புறம் இங்க இருந்து கிளம்பலாம். சிஎம் நம்மள பாராட்ட போறாரா என சந்தோஷமாய் கேட்டு வைத்தார்கள் அவர்கள். ஆமா, பின்ன பாராட்டாம? இந்தியாவுக்காக விளையாட போறோம், நம்மள கண்டிப்பா சிறப்பா கவனிக்க போறாரு என சந்தோஷமாக சொன்னாள் கவிதா. விக்ரமுக்கு அடுத்த நாள் பரீட்சை இருந்தது. அதனால் அவனால் அவர்களுடன் கிளம்ப முடியவில்லை. அதுவும் கடைசி பரீட்சை என்பதனால்
ஆர்வமாய் படித்துக் கொண்டிருந்தான் விக்ரம். அவர்களுடன் செல்ல ஆசைதான். ஆனால் என்ன செய்வது? கஷ்டப்பட்டு கிடைத்த படிப்பு. அதை கவனமாய் படித்து வர வேண்டும் அல்லவா? அதுவும் கடைசி வருடம் என்பதனால் இன்னும் ஆர்வமாய் இருந்தான் படிப்பை முடிப்பதில். சிஎம் வீட்டிற்கு கிளம்பும் முன்னர் கவிதா விக்ரமுக்கு போன் செய்தாள். ஹாஸ்டல் மாடிகள் அமர்ந்து மும்முரமாய் படித்துக் கொண்டிருந்த விக்ரம் கவிதாவின் அழைப்பை பார்த்ததும் இதழில் சிறு புன்னகையுடன் அந்த போனை எடுத்து காதில் வைத்தான். சொல்லுங்க மேடம், எல்லாம் பேக் பண்ணியாச்சா என புன்னகையுடன் கேட்டான் விக்ரம். எல்லாம் பேக் பண்ணியாச்சு விக்ரம். இப்போ சிஎம் வீட்டுக்கு போக போறோம். சிஎம் சார் வர சொல்லியிருக்காரு. அதுதான் உன்னையும் கூட்டிட்டு போகலாம்னு தான் போன் போட்டேன் என ஆர்வமாய் பேசிக்கொண்டிருந்தாள் கவிதா. ஏய் கவி, ரொம்ப சந்தோஷம். சிஎம் வர சொல்லிருக்காருன்னா அப்போ பெரிய ஆளாகிட்டீங்களே. மிஸ் கவிதா மேடம்னு தான் என்னை கூப்பிடணுமோ என சிரித்து கொண்டான் விக்ரம். சரி சரி, சிரிச்சு மழுப்பாத, உடனே கிளம்பி வா என கவிதாவும் தனது கை கடிகாரத்தை பார்த்தபடி அவனை அழைத்தாள். சாரி கவி, என்னால இப்ப வர முடியாது. நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. சோ படிச்சிட்டு இருக்கேன்டா என சோகமாய் சொன்னான் விக்ரம். எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்க விக்ரம். எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற. பார்த்துட்டே இரு. ஒரு நாள் நீ நினைக்கும் போது நான் உன் பக்கத்துல இருக்கவும் மாட்டேன். நீ கூப்பிட்டா நான் வரவும் மாட்டேன் என பட்டென வார்த்தையை விட்டுவிட்டாள். சாரி கவி என கெஞ்சி துவங்கி விட்டான் விக்ரம். என்னமோ பண்ணி தொலை. சரி, நான் கிளம்புறேன். எனக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போதான் வரல, ரயில்வே ஸ்டேஷனுக்காவது வருவியா என சற்று எரிந்து விழுந்தாள் கவிதா. ஏன் கவி கோவப்படுற? நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம். அது முடிஞ்சதும் அதுக்கப்புறம் உன் கூடவே தான் நான் இருப்பேன். நீயே போன்னு சொன்னா கூட போகவே மாட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ கவி. நாளைக்கு கண்டிப்பா வருவேன். ப்ளீஸ் என கெஞ்சினான் விக்ரம். சரி சரி, ரொம்ப கெஞ்சாத. போயிட்டு வரேன்னு சொல்லதான் கூப்பிட்டேன். இன்னைக்கு பௌர்ணமி வேற, ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு என வானத்தை பார்த்து பேசியபடி கிளம்பினாள் கவிதா. பலவித ஆசைகளுடன் அந்த நால்வரையும் அழைத்து கொண்டு கிளம்பினாள் கவி. அவர்களை அழைத்து செல்வதற்கு முன்னே கார் வந்து நின்றது. பலவித ஆசைகளுடன் அந்த காரில் ஏறிக்கொண்டனர் ஐவரும். கார் சிஎம் வீட்டை நோக்கி சென்றது. சிஎம் வீட்டில் இருந்த அந்த பெரிய சோபா செட்டில் அமர்ந்திருந்தனர் அனைவரும். கவிதாவை தவிர மற்ற நால்வரும் அந்த வீட்டையும் பெரிய சோபா செட்டையும் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தனர். இதற்கு முன் இவ்வளவு பெரிய வீட்டையும் சரி, சோஃபா செட்டையும் சரி அவர்கள் பார்த்ததில்லை. நம்மளும் இந்த மாதிரி பெரிய வீடு கட்டணும், பெரிய சோஃபா செட் வாங்கணும் என நால்வரும் பேசிக்கொள்வது கவிதா காதில் நன்றாக கேட்டது. சிரித்து கொண்டாள் பெண்ணவள். பாவம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் மிக பெரிய பிரச்சனையில் சிக்கப்போவது தெரியாமல். அத்தியாயம் 43. சிஎம் மாடிப்படிகளில் இருந்து இறங்கி வந்தார். அவரை கண்டதும் கவிதா மற்றும் கவிதாவுடன் வந்த நால்வரும் எழுந்து நின்றனர். அட, பரவாயில்லப்பா, உட்காருங்க என்றபடி சிஎம் அவர்கள் அருகே வந்து அமர்ந்தார். ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ல விளையாட எத்தனை பேர் போறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு என மெச்சிக்கொண்டார். சிரித்து கொண்டபடி ஐவரும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டனர். கவிதா எழுந்து நின்றாள். வணக்கம் சார், என் பெயர் கவிதா. நான் தான் இவங்களுக்கு ட்ரைனர். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை பார்க்கறதுக்கு எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்கும் போது நீங்களே எங்களை வர சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வர சொன்னதா உங்க ஆட்கள் வந்து சொன்னாங்க சார். அதுதான் உடனே கிளம்பி வந்துட்டோம் என்றபடி முகத்தில் புன்னகையுடன் பேசினாள். இந்த மாதிரி நம்ம நாட்டுல இருந்து பல பேர் எல்லா துறைகளையும் சாதிச்சாதான் நம்ம நாட்டுக்கு பெருமை வந்து சேரும் என சிஎம் அனைவருக்கும் ஜூஸ் கொண்டு வருமாறு சொன்னார். உடனே கவிதா அதை மறுத்துவிட்டாள். இல்ல சார், வேண்டாம், நாங்க ஏற்கனவே சாப்பிட்டு தான் வந்தோம் என பெருந்தன்மையாக மறுத்தாள். என்னம்மா நீ, நம்ம வீட்டுக்கு முதல் முறையா வந்திருக்கீங்க. அதுவும் எவ்வளவு பெரிய ஆளுங்க நீங்க எல்லாரும். ஒலிம்பிக்கு இந்தியாவுக்காக விளையாட போறீங்க. உங்களுக்கு ஒரு ஜூஸ் கூட கொடுக்கலன்னா எப்படி? அதெல்லாம் முடியாது, நீங்க குடிச்சுதான் ஆகணும். யார் யார் என்னென்ன விளையாட்டுகளில் ஆர்வம் கொண்டவர்கள்
அவர்களுக்கு எப்படி இந்த விளையாட்டு மீது ஆர்வம் வந்தது என சில நிமிடங்கள் அவர்களுடன் உரையாற்றிக் கொண்டிருந்தார் சிஎம். அரை மணி நேரத்திற்கு பிறகு எழுந்து நின்றாள் கவிதா. சாரி சார், உங்க கூட ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசைதான். ஆனா நாங்க இப்ப கிளம்பணும் சார் என கடிகாரத்தை பார்த்தபடி சொன்னாள். எல்லாம் சரிதாம்மா. ஆனா நான் பேச வந்தத இன்னும் பேச ஆரம்பிக்கவே இல்லையே என நெற்றியை தேய்த்து கொண்டார் சிஎம். உட்காருமா என இருக்கையை காட்டினார் சிஎம். கவிதாவும் யோசனையாய் அந்த இருக்கையில் அமர்ந்தாள். அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எல்லாரும் ஒலிம்பிக்கு போறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அதுக்குன்னு ஒரு தகுதி தாராதாரம் இருக்குதானே. எத்தனையோ பணக்கார வீட்டு பசங்க இந்த போட்டிக்கு செலக்ட் ஆக காத்துட்டு இருக்கும் போது எந்த ஒரு தகுதியுமே இல்லாத இவங்க இந்த போட்டிக்கு போனா நல்லா இருக்குமா என்றார். பாவம், அந்த நால்வரின் முகமும் என்னவோ போல் ஆகிவிட்டது. வந்ததே கவிதாவுக்கு கோபம். பட்டென்று பொங்கி எழுந்தாள். என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க வர சொன்னது வேற விதமா இருக்கும்னு தோணுது சார். நாங்க கிளம்புறோம் என பட்டென்று எழுந்து நின்றாள். அட, என்னம்மா நீ பொசுக்கு பொசுக்குன்னு எந்திரிக்கிற? கொஞ்சம் உட்காருமா, பேச வேண்டியது இருக்கு என மீண்டும் இருக்கையை கை காட்டினார். வேண்டா வெறுப்பாக அமர்ந்தாள் கவிதா. எங்க பாருமா, எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். இந்த ஒலிம்பிக் போகணும்னு பல பணக்கார வீட்டு பசங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நீங்க மட்டும் இந்த ஒலிம்பிக்கு போகாம பின்வாங்குனீங்கன்னா கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜ் அவங்க தான் செலக்ட் ஆவாங்க. அப்படி அவங்க செலக்ட் ஆனா அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க போய் ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க? ஒரு பதக்கம் கிடைக்கும், ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அவ்வளவுதானே. அந்த கவர்மெண்ட் வேலைய நான் தந்துட்டு போறேன். எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் கொடுக்கறேன். நீங்க ஒலிம்பிக் விளையாட போக கூடாது. அதுக்கு பதிலா அந்த பணக்கார வீட்டு பசங்க தான் போகணும். கவிதா முகம் மாறியது. உங்களுக்கு என்ன வேணும்? எவ்வளவு பணம் வேணும்? எது வேணும்னாலும் கேளுங்க. அவங்க தர தயாரா இருக்காங்க. ஆனா நீங்க இந்த போட்டியில கலந்துக்க போக கூடாது. யோ, உனக்கு வெக்கமா இல்லையா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். சீ, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு அவங்க 4 பேர் வந்திருக்காங்க தெரியுமா? யாரோட சிபாரிசும் இல்லாம அவங்களோட சொந்த முயற்சியில இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே சாதிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்க இந்த விளையாட்டுல கலந்துக்க கூடாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? தகுதியானவங்கள எந்த ஒரு நல்ல ஃபீல்டுலயும் நுழைய விடாம தகுதியே இல்லாதவங்கள வச்சு விளையாண்டு கடைசியில தோக்குறதுதான் உங்களுக்கெல்லாம் பொழப்பாயா? ஏன் இப்படி எல்லாத்துலயும் ஜாதி பாக்குறீங்க, தராதரம் பாக்குறீங்க? பச்சை பச்சையா வாயில வருது. ஆனா அவங்க முன்னாடி கேட்க கூடாதுன்னு பாக்குற. நீ எல்லாம் ஒரு மனுஷன். உன்னையெல்லாம் சிஎம்மா கொண்டு வந்த எங்களை தான் செருப்பால அடிச்சுக்கணும். இப்ப சொல்றேன், இவங்க 4 பேரும் ஒலிம்பிக் போவாங்க. அங்க ஜெயிப்பாங்க. தங்கம் வாங்குவாங்க. உன்னால என்ன முடியுமோ அத பண்ணிக்கோ. அவங்க ஜெயிச்ச போது நீ என்னென்ன பேசுனியோ அதையெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. உனக்கு சிஎம்மா இருக்க தகுதியே கிடையாது. இதே மாதிரி தானே எல்லாரையும் நீ பண்ணுவ. தகுதியே இல்லாதவங்கள உள்ள நுழைச்சு விடுவ. ஜெயிக்கணும்னு ஆசையும் வெறியும் இருக்கிறவங்களுக்கு கடைசியில மிஞ்சுறது என்னமோ ஏமாற்றம்தான். வாங்கடா, இவனுங்க கிட்ட என்ன பேச்சு என எழுந்து நின்ற கவிதா அந்த 4வரின் கையை பிடித்து அங்கிருந்து செல்லும் நேரம் வீட்டு கதவு பட்டென்று மூடிக்கொண்டது. கவிதா கோபத்துடன் திரும்பி பார்த்த நேரம் அவள் தலையில் இரும்பு கம்பியால் அடித்தார்கள். இதை எதிர்பாராத கவி பட்டென்று கீழே ரத்த வெள்ளத்தில் விழுந்தாள். பிச்சைக்காரன் நாய்ங்க தானே, பணம் காசு கொடுத்தா சரியாயிடுவீங்கன்னு தான் நானும் பேசி பார்த்தேன். ஆனா நீ அனாதையா இருக்கும் போதே இந்த பேச்சு பேசுறியே. இன்னும் பணக்காரியா இருந்தா என்ன பேச்சு பேசுவ? ரொம்ப ஓவரா துள்ளுற என கோபமாக அவர்கள் அருகே வந்தார் சிஎம். அந்த வீட்டில் சிஎம் தவிர 6 பேர் மட்டுமே இருந்தனர். அந்த 6 பேரின் கைகளிலும் இரும்பு கம்பியும் ராடும் இருந்தது. டேய், இவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. சரிப்பட்டு வரமாட்டா இவ. இந்த 5 பேரும் உயிரோடவே இருக்கக்கூடாது. இவங்களோட பெணம் கூட யாருக்கும் கிடைக்க கூடாது
அந்த அளவுக்கு கொடூரமா இவங்கள கொன்னு கடல்ல தூக்கி வீசிருங்க. நீங்க யாரும் என்ன பதவி கேட்டாலும் போட்டு தரேன். கதைய முடிச்சிருங்க. எப்படி இவங்க ஒலிம்பிக் போறாங்கன்னு நானும் பாக்குறேன் என வன்மமாக பேசினார் சிஎம். கவிதா இரத்த கிளறியாக தரையில் விழுந்து கிடந்தாள். அவளை சுற்றி அந்த நால்வரும் அழுது கொண்டிருந்தார்கள். அக்கா, அக்கா, எந்திரிக்கா, வாக்கா போவோம் என பாவம் ஒன்றும் அறியாத அந்த நால்வரும் கதறிக்கொண்டிருந்த நேரம் அந்த நால்வரின் தலையிலும் இரும்பு ராடால் அடித்தார்கள். பல ஆசைகளுடன் கனவுகளுடன் நாட்டுக்காக விளையாட வேண்டும் என்ற அந்த நால்வரின் கனவுகளும் கனவாகவே சென்றது. ஏனோ தெரியவில்லை, விக்ரமுக்கு அவர்களை தனியாக அனுப்பி வைத்தது மனதை குடைந்து கொண்டே இருந்தது. அதனால் நண்பனின் வண்டியை வாங்கிக் கொண்டு சிஎம் வீட்டை வந்தடைந்தான் விக்ரம். அவன் சரியாக வீட்டின் உள்ளே வரும் பொழுதுதான் கவிதாவின் தலையில் அடித்தான் ஒருவன். அதை பார்த்து கதறிக்கொண்டு ஓடி வந்தான் விக்ரம். 5 கொலையோட முடிச்சிடலாம்னு பார்த்தா எவன்டா இது? இன்னொருத்தன் என் கையால சாகிறதுக்கே வருவான் போல என விக்ரமை பார்த்தபடி சலித்து கொண்ட சிஎம், இவனையும் கொன்னு கடல்ல வீசுங்கடா என சாதாரணமாய் சொல்லிவிட்டு சென்றார். அத்தியாயம் 44. விக்ரம் கண்முன்னே அந்த நால்வரையும் அடித்து கொன்றார்கள் சிஎம் ஆட்கள். என்ன விடுங்கடா என கத்திக் கொண்டிருந்தான் விக்ரம். அவனின் தலையிலும் இரும்பு கம்பியால் ஓங்கி அடித்தான் ஒருவன். அப்படியே கீழே இரத்த களரியாய் விழுந்தான் விக்ரம். அங்கு கவிதா உயிருக்கு போராடிய நிலையில் விக்ரமை பார்த்தாள். எத்தனை ஆசைகளுடன், எத்தனை கனவுகளுடன் இந்த ஒலிம்பிக்கிற்கு செல்ல கனவு கண்டு கொண்டிருந்தாள் கவி. தன்னால் முடியவில்லை என்றாலும் பலரை சாதிக்க வைத்திருக்கிறாள், இன்னும் சாதிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தவளை இப்படி அநியாயமாக கொல்ல துணிந்து விட்டார்களே என விக்ரம் கண்ணீருடன் அவளை பார்த்தான். கவிதாவை தவிர வேறு எதையும் அறியாதவன் தன் கண்முன்னே அவள் இரத்த களரியாக கிடப்பதை காண முடியவில்லை அவனால். கவி, கவி என அந்த நிலையிலும் அவனின் உதடுகள் கவிதா பெயரைத்தான் முணுமுணுத்துக் கொண்டது. கவிதா இதழில் சிறு புன்னகை தோன்றி மறைந்தது. அந்த விரக்தி புன்னகையை விக்ரமாலும் உணர்ந்து கொள்ள முடிந்தது. கவி, என்னை விட்டு போயிடாதடி என முணங்கிக் கொண்டிருந்தான் விக்ரம். அவன் கண் முன்னாடி கவிதாவை அடித்து கொன்றார்கள். கவிதாவின் மூளை நசுங்கி வெளியே வரும் அளவிற்கு மோசமான முறையில் கொலை செய்தனர் அவளை. விக்ரம் தலையிலும் ஓங்கி அடித்தனர். கவிதா மற்றும் அந்த ஐவரும் அந்த இடத்திலேயே இறந்து போனார்கள். ஆனால் விக்ரமிற்கு மட்டும் சிறிது உயிர் துடித்துக் கொண்டிருந்தது. கவிதா மற்றும் அந்த நால்வர் மற்றும் விக்ரம் என 6 பேரையும் நடுக்கடலுக்கு தூக்கி கொண்டு போய் வீசிவிட்டார்கள். விக்ரமுக்கு மட்டுமே சிறிது உயிர் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பக்கமாய் வந்த மீன்பிடி தொழிலாளர்கள் கடற்கரை ஓரமாய் விழுந்து கிடந்த விக்ரமை பார்த்துவிட்டு அவனை அழைத்து கொண்டு போய் மருத்துவமனைகள் சேர்த்தனர். விக்ரம் பழைய நிலைக்கு திரும்பவே சில வருடங்கள் ஆனது. அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்ததெல்லாம் கவிதாவின் முகம் மட்டுமே. கடைசியாய் அவள் பார்த்த அந்த பார்வையும் அவளை அடித்து கொன்ற அந்த சம்பவமும் அவன் மனதை விட்டு நீங்கவே இல்லை. அனைத்திற்கும் பயந்து நடுங்கும் விக்ரம் தன்னை ஒரு வீரனாக மாற்றிக்கொண்டான். அனைத்து வித்தைகளையும் கற்று தேர்ந்தான். அன்று அவர்களை அடித்து கொன்ற அந்த 6 பேரில் 4 பேருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து விட்டார் சிஎம். மற்ற இருவரும் வேறு சில வேலைகளில் இருந்தனர். டாக்டர் வேலை பார்த்து கொண்டே சிஎம் மற்றும் அந்த 6 பேரையும் கொல்ல திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான் விக்ரம். எங்கு அடித்தால் அவர்களை ரணவீதியில் கொல்ல முடியும் என்று ஒவ்வொரு நாளும் கற்று தேர்ந்தான். அதுபடிதான் அந்த 6 பேரையும் கொன்றான். ஆனால் இதுவரைக்கும் அந்த 4 பேரின் கொலைகள் மட்டுமே பேசப்பட்டது, வெளியிலும் தெரிந்தது. மற்ற இருவரின் கொலைகள் இதுவரை யாரும் கண்டு கொண்டதில்லை. எண்ணியதைப் போலவே 6 பேரையும் கொன்று முடித்து விட்டான். இப்பொழுது மீதம் இருப்பது சிஎம் மட்டுமே. நடந்த அனைத்தையும் விக்ரம் கூறி முடிக்கும் பொழுது தீரன் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. சத்தியமாய் அவன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நாளும் கவிதா எங்கோ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் இப்படி இவ்வளவு கொடூரமான முறையில் நீதிக்காக போராட முயன்று
தோற்று கொல்லப்பட்டிருப்பாள் என்று அவன் என்னை கூட பார்க்கவில்லை. எவ்வளவு கொடூரமான கொலை! எப்படி தாங்கியிருப்பாள் என நினைக்கும் போது அவனது முடிகள் ஜில்லிட்டு நின்றது. சொல்லு தீரா, நான் பண்ணது தப்பா? நம்ம கவிய துடிக்க துடிக்க என் கண்ணு முன்னாடி கொன்னாங்க. அந்த 4 பசங்களும் என்ன பாவம் பண்ணாங்க? நம்ம நாட்டுக்காக ஜெயிக்கணும், பதக்கம் வாங்கணும்னு சின்ன வயசுல இருந்து போராடி அந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அவங்கள என் கண்ணு முன்னாடி துடிக்க துடிக்க கொன்னுட்டானுங்கடா இந்த பாவிங்க. இவனுங்கள சும்மா விட சொல்றியா? அப்போ நம்ம நாட்டுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மதிப்பே கிடையாதா? அவங்க எங்கேயும் முன்னேற கூடாதா? எந்த நல்ல நிலைமைக்கும் வரக்கூடாதா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தன் முன்னேறி மேல வந்தாலும் எப்படியாவது அவனை கீழே தள்ளணும்னு தானே பாக்குறாங்க. கீழே இருக்கிறவங்க என்னைக்குமே கீழே தான் இருக்கணுமா? மேல வரக்கூடாதா? அவங்களுக்குன்னு ஆசை கனவு எதுவுமே கிடையாதா என்றான் ஆதங்கமாய். தீரன் கண்களை துடைத்துக் கொண்டு விக்ரமை நிமிர்ந்து பார்த்தான். ஒத்துக்கிறேன், அவங்க பண்ணது பெரிய தப்புதான். அவனுங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். ஆனா அதுக்காக அந்த தண்டனைய நீதான் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது விக்ரம். அவங்கள தண்டிக்க நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்றத்தை தவிர யாருக்கும் தண்டிக்கிற உரிமை கிடையாது. சிஎம் நான் அரெஸ்ட் பண்றேன். அவருக்கு நான் தண்டனை வாங்கி தரேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல நீ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாத விக்ரம் என நண்பனின் முன்னே வந்து நின்றான். நீ தண்டனை வாங்கி தருவியா என விழுந்து விழுந்து சிரித்து கொண்டான் விக்ரம். எப்படி தண்டனை வாங்கி தருவ? உன்னால சிஎம்முக்கு தண்டனை வாங்கி தர முடியுமா என்ன? நக்கலாய் சிரித்தான். என்னால நிச்சயமா முடியும் என தீரன் வேகமாக தலைகாட்டி வைத்தான். எதை வச்சு தண்டனை வாங்கி தருவ? நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படியே நீ ஆதாரத்தோடு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் 2 நாள்ல இந்த சிஎம் வெளியே வந்துருவான். இந்த கேஸ ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவான். அவங்கள இந்த கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தண்டனை தான் சரியா வரும். அவனை ஏன் கையால தான் துடிக்க துடிக்க கொல்லணும். என்னோட கவிய எப்படி துடிக்க துடிக்க கொன்னாங்களோ அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தனையும் கொல்லுவேன். இவன மாதிரி ஒருத்தன் நாட்ட ஆள தகுதி இல்லாதவன். கோபம் குறையாமல் சொன்னான். விக்ரம், நான் நிச்சயம் சிஎம் கொல்லுவேன். தீரனுக்கு புரிந்தது. நிச்சயம் விக்ரமை வெளியே விட்டால் அவன் சிஎம்ஐ கொல்லாமல் விடமாட்டான் என்று. இதுவரை அவன் செய்த கொலைகள் போதும். இனியும் அவனை எந்த கொலையும் செய்ய விடக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தான் தீரன். மித்து, நீதான் விக்ரம பத்திரமா பாத்துக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் விக்ரம தப்பிக்க விட்டுடாத. என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் சிஎம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க முயற்சி பண்றேன். நம்ம கண்டிப்பா அந்த சிஎம்க்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். ஆனா இனிமே விக்ரம் எந்த ஒரு கொலையும் பண்ண விடக்கூடாது என்று உறுதியாய் சொன்னான். மித்து வேகமாய் தலைகாட்டி வைத்தான். எஸ் சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போங்க என உறுதி கொடுத்தான். தீரன் சொல்லி சென்றது போல் பல நாட்கள் சிஎம்ஐ அரெஸ்ட் செய்ய போராடி கொண்டு ஒரு வழியாய் பல பிரச்சனைகளுக்கு பின்பு அரெஸ்ட் செய்து நீதிமன்றத்திலும் நிறுத்திவிட்டான். ஆனால் தகுந்த ஆதாரங்கள் இல்லாததால் சிஎம்ஐ வெளியே விட்டு விட்டார்கள். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த போலீஸ் என்னையவே அரெஸ்ட் பண்ணிருப்பான். அவனை சும்மாவே விடக்கூடாது. அவனை வெட்டி கண்டம் துண்டமா பொலி போடுங்க என கோபமாக அடியாட்களிடம் கத்திக் கொண்டிருந்தார் சிஎம். சிஎம் அடியாட்கள் தீரனை தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள். எந்த இடத்தில் தீரனை பார்த்தாலும் அந்த இடத்திலேயே கொன்று கூறு போடும்படியும், அப்படி தீரனை கொல்பவருக்கு பல கோடிகள் பணம் அளிக்கப்படும் என்றும் சொல்லிவிட்டார். அதனால் அடியாட்கள் ஒவ்வொருவரும் வெறித்தனமாய் தீரனை தேடிக்கொண்டிருந்தார்கள். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தீரனை பார்க்காமல் இருக்க முடியவில்லை என்று துளசி யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் சென்னைக்கு கிளம்பி வந்து விட்டாள். சிஎம் மீது பொய்க்குற்றம் சுமத்திவிட்டார் என்று காவல்துறைகள் இருந்து தீரனை பணி நீக்கம் செய்து விட்டார்கள். இதில் சிஎம் ஆட்கள் வேறு அவனை தேடிக்கொண்டிருந்ததால் ஒரு தலைமறைவான இடத்தில் மறைந்து இருந்தான் தீரன்.
தீரன் எண்ணிற்கு புது எண்ணில் இருந்து அழைப்பு வந்தது. யாராக இருக்கும் என எண்ணிக்கொண்டு அழைப்பு ஏற்று காதில் வைத்தவன் மறுபக்கம் நக்கலாய் சிரிப்பு சத்தம் கேட்கவும், யாரு என சற்று கோபமாக கேட்டு வைத்தான். என்ன சகல, என்ன தெரியலையா என்று ஜெகன் பேசுவது நன்றாக கேட்டது தீரனுக்கு. உனக்கு எப்படிடா என்னோட நம்பர் கிடைச்சது என கடுப்பாக கேட்டான் தீரன். ஆனால் அந்த பக்கம் சொன்ன செய்தியை கேட்டு தீரனின் விழிகள் இரண்டும் அதிர்ச்சியுடன் விரிந்தது. அத்தியாயம் 45. அது இப்போ முக்கியமில்ல போலீஸு. அடடா, மறந்தே போயிட்டேன் பாரு. இப்ப நீங்க தான் போலீஸ் இல்லையாமே, உங்களை தான் டிஸ்மிஸ் பண்ணியாச்சாமே. சிஎம் மேல அவதூறா குற்றம் சுமத்துனா சும்மாவா இருப்பாங்க? இருந்தாலும் உனக்கு தில்லு கொஞ்சம் அதிகம்தாயா என்றான் ஜெகன். அப்புறம் சும்மா நையி நையின்னு பேச எனக்கு டைம் கிடையாது. சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு உடனே போனை வைக்கிறேன். நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்த என்னோட துளசிய நீ கடைசி நிமிஷம் வந்து தட்டி பறிச்சுட்டு போனது ஞாபகம் இருக்கா? நீ தட்டி பறிச்சுட்டு போன உன்னோட மனைவி என்கிட்ட இருக்கா. அத சொல்லத்தான் உனக்கு நான் கால் பண்ண என பட்டென்று போனை அணைத்து விட்டான் ஜெகன். என்ன லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான் இவன் என போனை பார்த்து கொண்டிருந்த தீரன் வேகமாக துளசி எண்ணுக்கு அழைத்தான். அந்த பக்கம் அழைப்பும் ஏற்கப்பட்டது. ஆனால் மறுபக்கம் பேசியது என்னவோ ஜெகன் தான். என்ன சகல நீங்க, நான் தான் சொன்னேனே உங்க அன்பு பொண்டாட்டிய தூக்கிட்டேன்னு. திரும்பவும் போன் பண்ணா என்ன அர்த்தம்? என்னை இன்னும் டுபாக்கூர் காமெடியனா நினைச்சிட்டு இருக்கீங்க போலவே. நானும் ரொம்ப கெட்டவன் தான் சகல. உடனே அவ போன் நம்பர் ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து சேருங்க. இல்லனா என்ன வேணாலும் ஆகலாம். ஏன்னா நான் துளசி மேல ரொம்ப வெறியா இருக்கேன். அவளும் இப்போ முன்ன விட ரொம்ப அழகா இருக்கா. என்ன வேணாலும் நடக்கலாம். சீக்கிரம் வந்து சேரு என நக்கலாகவும் அதிகமான தெனாவட்டுடனும் பேசிவிட்டு போனை கட் செய்தான். தீரன் மித்துவுக்கு போன் செய்தான். விஷயத்தை சுருக்கமாக சொன்னவன் துளசி போன் சிக்னலை ட்ரேஸ் செய்து சொல்லுமாறும் அதே சமயம் விக்ரமை ஒழுங்காக பார்த்து கொள்ளுமாறும் எச்சரித்தான். கண்டிப்பா நான் விடமாட்டேன் சார் என வாக்கு கொடுத்தான். அதை நம்பி தீரன் உடனே துளசியை தேடி சென்று விட்டான். பதட்டம் மற்றும் பரபரப்பாய் துளசியை தேடி சென்று கொண்டிருந்தான் தீரன். வெளியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் அவனுக்கு துளசி மீது அவ்வளவு காதல் இருந்தது. அவன் துளசியை ஏதாவது செய்து விடுவானோ என்ற பதட்டத்தில் கண்முன் தெரியாத வேகத்தில் வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்தான். அரை மணி நேரத்தில் செல்ல வேண்டிய இடத்திற்கு 10 வினாடிகள் வந்து சேர்ந்திருந்தான். துளசி ஒரு நாற்காலியில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அமர்ந்து இருந்தாள். அவள் முன்னே ஒரு சேரினில் கையில் கத்தியுடன் அமர்ந்திருந்தான் ஜெகன். அவன் முகத்தில் அவ்வளவு வன்மம் இருந்தது. ஜெகன், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ற? நீ என்னோட நல்ல நண்பன்டா. நான் என்னைக்குமே உன்னை வேற ஒரு எண்ணத்துல பார்த்ததே கிடையாது. தப்பா நடந்துகிட்டு இருக்க ஜெகன் நீ. முதல்ல என்னோட கை கட்ட அவுத்து விடு. நான் இங்கிருந்து போகணும்டா என துளசி தன்னால் முடிந்த அளவு பேசி பார்த்து கொண்டாள். ஒரு தடவை தான் செல்லம் நான் ஏமாறுவேன். ஒவ்வொரு தடவையும் ஏமாற மாட்டேன். உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா நீ அதையெல்லாம் மதிக்காம கடைசி நேரத்துல அந்த போலீஸ்காரன் கூட ஓடி போயிட்ட. எவ்வளவு உடைஞ்சு போன தெரியுமா? ஏண்டி நான் உன் மேல வச்சிருந்த காதல நீ புரிஞ்சுக்கவே இல்ல. இப்போ வரைக்கும் நான் உன் மேல பைத்தியமா இருக்கேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. உனக்கு அந்த தீரன் வேண்டாம். உனக்கு சரியான ஜோடி நான் தான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். அந்த தீரன் கட்டின தாலிய கலட்டி அவன் மூஞ்சில எரிஞ்சிட்டு நீ என் கூட வந்தா நான் அவனை உயிரோட விட்டுருவேன் என வன்மமாய் பேசினான். ஏண்டா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் புருஷன் தீரன் தான். நான் எப்பவுமே உன்னை அந்த மாதிரி பார்த்தது கிடையாது ஜெகன் என துளசியும் பொறுமையாக எடுத்து சொன்னாள். டேய், அவளை விடுடா என கத்திக்கொண்டே உள்ளே ஓடி வந்தான் தீரன். ஏதோ வந்துட்டான் உன்னோட புருஷன். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா நீதான் கேட்கவே இல்ல. இப்போ அநியாயமா உன்னோட புருஷன் சாக போறான் என ஜெகன் தீரனை நோக்கி கத்தியை எறிந்தான். கத்தியும் சரியாக
தீரன் வயிற்றில் குத்தி நின்றது. இதை பார்த்த துளசி கதறி அழுதாள். இருவருக்கும் கைகலப்பு ஆனது. பதறிப்போனவள் எவ்வளவோ தடுக்க முயற்சி செய்தாள். ஆனால் கடைசி வரை அவர்களை தடுக்க முடியவில்லை. கையில் ஒரு பெரிய அருவாளை எடுத்துக்கொண்டு ஜெகன் தீரனை வெட்டப்போன நேரம் ஜெகன் நெற்றிகள் வந்து பாய்ந்தது ஒரு பெரிய புல்லட். தீரன் திரும்பி பார்த்தான். அங்கு கையில் துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்தார் ஏட்டு. தீரன் ஏட்டுவை நன்றி பார்வை பார்த்தான். சிறிது நேரம் கூட நிம்மதியாக தீரனால் நிம்மதி மூச்சு விட முடியவில்லை. அதற்குள் மித்துவிடம் இருந்து போன் வந்தது. அழைப்பை ஏற்றவன், என்னடா என சோர்வாக கேட்டான். சாரி, என்ன மன்னிச்சிடுங்க சார். விக்ரம் சார் என்ன அடிச்சு போட்டுட்டு ஓடிட்டாரு என பதட்டமாய் சொன்னான். தீரனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வயிற்றில் பட்ட அடியை கூட பெரிதாய் எடுத்துக்கொள்ளாமல் விக்ரமை தடுக்க ஓடினான். ஆனால் தீரன் செல்லும் முன்னே சிஎம் வீட்டில் சிஎம் இரத்த கிளறியாக இறந்து கிடந்தார். அங்கு ஹாலில் இருந்த சோஃபாவில் கையில் ஈட்டியுடன் அமர்ந்து இருந்தான் விக்ரம். அவன் உடல் எங்கும் இரத்தமாக இருந்தது. இவ்வளவு தூரம் தீரன் பட்ட கஷ்டமும் வீணாய் போனது. ஆனால் விக்ரம் முகத்தில் எப்பொழுதுதான் புன்னகை இருந்தது. ஏண்டா என்றான் சோர்வாய். விக்ரம் முகத்தில் புன்னகையை படரவிட்டான். இவனுங்க உத்தமம் கிடையாது, சாக வேண்டியவனுங்க தான் என புன்னகை செய்தான். சிஎம் இறந்த செய்தி 8 திக்கும் பரவியது. மீடியா முழுவதும் வீட்டின் முன்னே குவிந்தது. விக்ரம் மீடியா முன்பு வந்து நின்றான். இதுவரை நடந்த எல்லா கொலையையும் நான் தான் பண்ண, சிஎம் கொன்னது நான் தான் என வாக்குமூலம் கொடுத்தான். சிஎம் என்னவெல்லாம் செய்தாரோ அனைத்தையும் சொன்னவன், அதற்காகத்தான் இத்தனை வருடம் காத்திருந்து பழிவாங்கினேன் என்றும் அனைத்தையும் ஒப்புக்கொண்டான் விக்ரம். தயவு செஞ்சு தகுதி இருக்கிறவங்கள முன்னேற வழிவிடுங்க. அவங்களும் மேல வரட்டும். மேல இருக்கவங்க மேலேயே தான் இருக்கணும், கீழே இருக்கவங்க கீழேயே தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க. என்னதான் விக்ரம் கொலையின் காரணத்தை சொல்லியிருந்தாலும் அவன் செய்தது கொலைதானே. அதனால் விக்ரமுக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. 27 வருடம் கழித்து தலை மற்றும் முகத்தில் நரைமுடிகள் அங்கும் இங்கும் எட்டி பார்க்க அந்த சிறைகள் இருந்து வெளியே வந்தான் விக்ரம். அவனை பார்ப்பதற்காகவே காலையில் இருந்து காத்து இருந்தனர் தீரன் மற்றும் துளசி, அவர்களுடன் மித்துவும். மித்துவுக்கும் அந்த யூடியூப் பெண் மலருக்கும் திருமணமாகிவிட்டது. பையன்தான் ஏதேதோ பிட்டு போட்டு அவளை உசார் செய்து விட்டான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு மகனும் உண்டு. விக்ரம் கண்களில் சந்தோஷம் மின்ன தீரனை அணைத்து கொண்டான். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேண்டா என்று இருவரும் பாசமலைகள் நனைந்தார்கள். உனக்கு பொண்ணு இருக்குன்னு சொன்ன, எங்கடா அவ என கண்களால் தேடியபடி கேட்டான். தீரன் சிறு புன்னகையுடன் கார் பக்கம் திரும்பி பார்த்தான். கவி என்று அழைத்தான். அந்த காரில் இருந்து 22 வயது மங்கை ஒருத்தி காரில் இருந்து இறங்கி வந்தாள். கவி என்ற பெயரை கேட்டதும் விக்ரம் கண்களில் கண்ணீர் மல்கியது. விக்ரம் கவியின் தலையில் அன்பாய் தடவி கொடுத்தான். மாமா, எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட பிக் ஃபேன் என கவி புன்னகை முகமாய் விக்ரம் காலில் விழுந்து வணங்கி எழுந்தாள். உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன், எனக்கு இதுவே போதும் தீரன். நான் எங்கேயாவது தூரமா போறேன் என கிளம்பிய விக்ரமை கையினை பிடித்து கொண்டாள் கவி. விக்ரம் என்னவென்பது போல் திரும்பி பார்த்தான். எங்களை விட்டுட்டு எங்க போறீங்க? நீங்க எங்கேயும் போகக்கூடாது. நீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர்னு அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்போ வரைக்கும் எங்க வீட்ல உங்களுக்காக ஒரு தனி அறை காத்துட்டு இருக்கு. எப்பவுமே காத்துட்டு இருக்கோம். நீங்களும் எங்களை உங்க குடும்பமா நினைச்சா இப்பவே எங்க கூட வரலாம். இல்லைன்னா நீங்க அப்படியே போயிருங்க என பட்டென்று சொல்லிவிட்டாள் கவி. ஆனால் அவள் வார்த்தையில் அவ்வளவு பாசம் இருந்தது. தீரனும் துளசியும் கையை விரித்து விட்டார்கள். நீயாச்சி ஓ மருமகளாச்சி என சிரித்து கொண்டார்கள். 2 அடி எடுத்து வைத்த விக்ரம் மீண்டும் இவர்களை திரும்பி பார்த்தான். இத்தனை வருஷம் யாருமே இல்லாம அனாதையா வாழ்ந்தவன்னா, எனக்கு இன்னும் ஒரு குடும்பம் காத்துட்டு இருக்கும் போது எப்படி நான் போவேன்? எனக்கு என் குடும்பம் தான் வேணும், என்னோட மருமக தான் வேணும்
என கவியை அன்பாய் அணைத்துக் கொண்டவன் தீரனையும் இறுக்கி அணைத்துக் கொண்டான். இனிதே குடும்பமாய் வாழ வீட்டை நோக்கி அவர்கள் பயணம் தொடர்ந்தது. நன்றி.